ஹலோ ட்ரேடர்ஸ், இது ஆகஸ்ட் 14th. இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 24,184 ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இங்கே புல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறமா ஸோ இந்த இடத்துல 1 2 தேர்டு ஒரு ட்ரிப்பிள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க த்ரூ கேப் அப். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் டேயில் 24,200ல் வந்த இந்த புல்ஸ், இந்த ரவுண்ட் நம்பர்ஸ் எப்போவுமே குரூஷியல். இந்த 24,200ல் புல்ஸ் ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த அட்டம்ப்டை பிரேக் பண்ணி தான் பேர்ஸ் கீழே வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அதே லெவலில் 24,200ல் பேர்ஸ் ப்ரைஸை ஸ்ட்ராங்காக கீழே புஷ் பண்ணியிருக்காங்க த்ரூ கன்சிக்யூட்டிவ் ரெட் கேண்டில்ஸ். ஓகே, ஸோ ஆனால் இந்த ப்ரீவியஸ் டேஸ் லோவுக்கு கீழே புல்ஸ் பை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த விக்ஸ் அதை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா அதாவது அட் 9:35 ஸோ பேர்ஸால் இந்த ப்ரீவியஸ் டேஸ் லோவை பிரேக் பண்ணி இந்த டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ண முடியுமா, ஆர் இந்த இடத்துல இருந்து மறுபடியும் இங்கே ஒரு கேப் அப் ஆன மாதிரி புல்ஸ் இந்த ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் ஏதாவது ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கேருந்து மறுபடியும் புல்ஸ் இந்த ஓப்பன் ப்ரைஸ் பக்கத்தில் வராங்க. ஸோ ஒரு சின்ன ஹையர் லோ. ஓகே, ஸோ ஒரு ஹையர் லோ டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி இங்கே பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எவ்ரி டைம் இந்த மிட் பாயிண்ட் மேலே போகும்போது ப்ரைஸ் டவுன் சைடு இந்த மிட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே 3 அட்டம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் புல்ஸ். ஓகே, ஸோ இது 1 950 1015 1045 ஸோ 3 அட்டம்ஸ்லேயும் இந்த ஓப்பன் ப்ரைஸ் பக்கத்தில் வர முடியல. ஓகே, ஸோ ஒரு சின்ன லோவர் ஹை இந்த ஓப்பன் ப்ரைஸில் இருந்து ஒரு லோவர் ஹையில் மறுபடியும் பேர்ஸ் ஸ்ட்ராங்காக ப்ரைஸை கீழே புஷ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இங்கே இந்த 3 அட்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கேண்டலுடைய விக்ஸ் வச்சு பார்த்தோம்னா ஈக்குவல் ஹைட்ஸில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஆனால் கேண்டலுடைய பாடி அதை மட்டும் வச்சு பார்த்தோம்னா ஒரு ஸ்லைட்டாக இன்க்ளைனான ஒரு அட்டம்ப்ட். ஓகே, ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ ப்ரீவியஸ் டேயில் ஒரு ட்ரிப்பிள் பாட்டம் ஃபார்ம் ஆன மாதிரியே இப்போ இன்ட்ராடேலையும் இங்கே பாருங்கள், இங்கே 1 935 10 11 10 ஸோ இது தேர்ட் அட்டம்ப்ட் பை பேர்ஸ் டு பிரேக் த எஸ்டர்டேஸ் லோ. ஓகே, ஸோ எப்போவுமே இந்த 3வது அட்டம்ப்ட் அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த தேர்ட் அட்டம்ப்ட்டுக்கு அப்புறமா ஐதர் பேர்ஸ் இதை பிரேக் பண்ணுவாங்க, இல்லை புல்ஸ் ஒரு ஸ்ட்ராங் மூவ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இங்கே நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை நல்லா கவனமாக பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு லோவர் ஹை இந்த ஓப்பன் ப்ரைஸ் அண்ட் 1045 கேண்டில் ஆல்சோ ஒரு ஹையர் லோ. ஓகே, ஸோ 935 மட்டும்தான் பேர்ஸால் இந்த ப்ரீவியஸ் டேஸ் லோவுக்கு கீழே இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது. அதுக்கப்புறமா இந்த லோவை டச் பண்ண முடியல பேர்ஸால். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணி புல்ஸ் ப்ரைஸை மேலே புஷ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ புல்ஸ் ஹையர் லோ, பேர்ஸ் லோவர் ஹை. ஸோ இங்கே வந்து ஒரு பெனன்ட் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ப்ளூ லைன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பெனன்ட் பேட்டர்ன். ஆல்சோ இந்த கேண்டில் அதாவது 950 1020 1045 ஸோ இந்த ட்ரெண்ட் சேனல் லைனும் இந்த ட்ரெண்ட் லைனையும் பாருங்கள், ஆல்மோஸ்ட் பேரலாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த
லைன்ஸில் யார் ஃபஸ்ட்டு பிரேக் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் கன்வர்ஜ் ஆகும்போது இந்த இடத்துல நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ட்ரேட் எடுக்கிறது சேஃப். ஓகே, ஸோ அட் 12:05 இது அப்சைட் பிரேக் அவுட். ஓகே, ஸோ இந்த அப்சைட் பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா 1 2 3 அட்டம்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹரிசாண்டல் சிஸ்டம் படி பார்த்தோம்னா கரெக்டாக இந்த மிட் பாயிண்ட்ஸ், இந்த டபுள் பாட்டமுடைய மிட் பாயிண்ட்டை 3 தடவை ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க புல்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பேர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஹையர் லோ டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி வரும்போது பேர்ஸ் ஸ்ட்ராங்காக கீழே புஷ் பண்ணாங்க. ஆனால் இந்த இடத்துல இருந்த மொமெண்டம் செகண்ட் டைம் வரும்போது இல்லை. ஓகே, ஸோ இதனால தான் நம்ம ட்ரிபிள் பாட்டமுக்கு அப்புறம் வர ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த இடத்துல 3 ரீடெஸ்ட் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ராங் கேண்டில். இந்த ஸ்ட்ராங் கேண்டிலை மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா இந்த புல் பேக்கோடைய ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ரீடெஸ்ட், அந்த புல் பேக்கோடைய ட்ரெண்ட் லைன் எப்போ பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் வரும். ஓகே, ஸோ அதனால் எப்போவுமே இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டை கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பாஸ் ஆர் ஃபெயில் ஆனால் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறமா ஒரு குயிக் மூவ் வரும். ஓகே, ஸோ இந்த பிரேக்கில் நம்ம என்ட்ரி 12:45. ஓகே, ஸோ டார்கெட் ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, நம்ம 24,200 கூட டார்கெட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் ப்ரைஸ் இருக்கிறதுனால மினிமம் டார்கெட்டை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது சேஃப். ஸோ 12:45 164லேருந்து ஒரு சிங்கிள் கேண்டிலில் இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கும் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. பட் நம்ம இந்த ஓப்பன் ப்ரைஸ்லேயே நம்ம எக்ஸிட் ஆயிரும். ஓகே, ஸோ ஆல்சோ இது வந்து ஒரு பெனன்ட் பேட்டர்ன். எப்போவுமே ஒரு பெனன்ட் ஏதாவது ஒரு சைட் பிரேக் ஆனால் அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் இந்த எண்ட் அதை ரீடெஸ்ட் பண்ணும். இது அப்சைட் பிரேக் அவுட் ஆனதுனால இந்த ஓப்பன் ப்ரைஸை ரீடெஸ்ட் பண்ணி பேட்டர்ன் கம்ப்ளீட். ஆல்சோ இந்த பேரலல் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் சேனல் லைனோட ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் மார்னிங் வந்து ஒரு ட்ரெண்ட் சேனல் லைனாக இருந்தாலும் அந்த லைனை நல்ல கவனமாக ட்ராக் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த செகண்ட் ஆஃப் அந்த லைன் ஒரு ரெசிஸ்டன்ஸாக கூட ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போது புல்ஸால் இந்த புல் சேனலை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இங்கே என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஒரு லோவர் ஹை டபுள் டாப், அதாவது ஃபர்ஸ்ட் 13 அதுக்கப்புறமா 13 10. ஸோ இந்த இடத்துல மிட் பாயிண்ட் பிரேக். ஸோ இதே பேட்டர்ன் தான் நம்ம ப்ரீவியஸ் டேலையும் பார்த்தோம். ஒரு லோவர் ஹை டபுள் டாப். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பேர்ஸ் ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதாவது மார்னிங் வந்த இதே மூவ். ஸோ இந்த இடத்துல இருந்து பேர்ஸ் ஒரு பேரிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ புல்ஸால் இந்த பேட்டர்னை பிரேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ புல்ஸ் இந்த அப் ட்ரெண்ட் லைனை ஹோல்ட் பண்ணி இந்த லோவர் ஹை டபுள் டாப்போடைய லைனை பிரேக் பண்ணுவாங்களா, இல்லை பேர்ஸ் இந்த சேனல் ஆர் இந்த ஹையர் லோ டபுள் பாட்டம் பிரேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த டைம் ஒரு டவுன் சைட் பிரேக் அவுட். ஓகே, ஸோ ஒரு புல் சேனல் பிரேக் ஆச்சு, டவுன் சைட் பிரேக் ஆச்சு அப்படின்னா அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை செக் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே பிரேக் அவுட் அண்ட் டார்கெட் ரீச்சுங்கிறது குயிக்காக நடந்ததுனால இந்த இடத்துல நமக்கு எந்த ட்ரேட் செட்டப்பும் இல்லை. ஓகே, ஸோ இதில் மார்க்கெட் இப்படி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஒரு ஃபுல் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்காம ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தாலும் நம்மளுடைய டார்கெட் கரெக்டாக மேட்ச் ஆகும். அதாவது இந்த ஹையர் லோ டபுள் பாட்டமை மட்டும் பாருங்கள். 24 123, 24 150,
4. ஓகே. ஸோ ஒரு 30 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மிட் பாயிண்ட் ரீடெஸ்ட்டுக்கு அப்புறமா 30யே நம்ம 24 154 கூட ஆட் பண்ணால் 24 184 விச் இஸ் த ஓப்பன் ப்ரைஸ். ஸோ இந்த விட்டுக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் மூவ் ஆகும். ஓகே. ஸோ அதனால் இந்த என்டையர் பேட்டர்ன் இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த சிங்கிள் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி கூட நம்ம ஒரு ஸ்கேல்ப் பண்ணலாம். ஓகே. ஸோ கடைசியாக மார்க்கெட் முடியும் போது பேர்ஸ் ஒரு டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே 2400 24200 இந்த ரேஞ்சை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா இது ஏதாவது ஒரு சைட் பிரேக் ஆனால் இந்த 100 பாயிண்ட்ஸுக்கு மூவ் ஆகும். ஓகே. ஸோ அப்படி பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா இன்ட்ராடேயில் ஒரு புல்லிஷ் ஆர் பேரிஷ் சார்ட் பேட்டர்ன் வந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.